அஸ்ஸலாமு அலைக்கும். டியூஸ்டே மார்னிங் ஃபஹீம்க்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே டீ போட்டு எடுத்து வச்சுருவேன். கொத்து பரோட்டா கேட்டுட்டு இருந்தான். அதனால் பார்த்தீங்கன்னா, மாவு வந்து மொதல் நாள் நைட்டே வந்து பெசஞ்சு வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு ஒரு 3 பரோட்டா வர அளவுக்கு மட்டும் தான் மாவு பெசஞ்சிருந்தேன், ரொம்பலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாவை போட்டு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. ஸ்நாக்ஸுக்கு வந்து கொண்டக்கடலை வந்து குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் மட்டும் கடலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. கொத்து பரோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பரோட்டா வந்து எப்போவுமே கொடுக்குறதில்ல, எப்போவாவது ஆசைப்படுற நேரம் மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது 2 வதங்கினதுக்கப்புறமா ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, கொண்டக்கடலை குழம்பு, அதில் வந்து வெறும் கிரேவியை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரோட்டாவையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸை வச்சு அடித்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் சத்தம் போட்டு ஃபோர்ஸாக அடிக்கலை, மெதுவாக அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ சூடாக வந்து பார்த்திங்கன்னா லஞ்சையுமே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு அன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதில் வந்து பெரி பெரி மசாலா போட்டு வச்சுருந்தேன். இதில் வந்து குக்கும்பரும் ஆனியனுமே வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான லன்ச்சு தான். எப்போவுமே கேட்பான், காலையில் எழுந்திரிச்சது இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு வச்சு விட்டீங்க அப்படின்னு கேட்பான். பரோட்டாக்கு பதிலாக சப்பாத்தியில் கூட இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து லன்ச் வந்து அவனுக்கு இது தான். ஸோ இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.